Hello all, welcome back to Mom Seasoning. Hope you all enjoyed my previous turkey videos. இது அதோட continuation தான். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது Bosphorus cruise dinner. இந்த cruise dinner ரொம்பவே famous in Istanbul and must try for all the first time visitors. So dinner arrange பண்ணியிருக்காங்க. So this is the Bosphorus bridge. This is the intercontinental bridge that divides Europe and Asia. நாங்கள் இப்போ க்ரூஸோட டாப் வியூலேருந்து இதை பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நைட் டின்னர் டைமுக்கு. இந்த க்ரூஸில் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இஸ்தாம்புல் சிட்டியை நீங்கள் பார்க்கலாம். An important role in the conquest of Istanbul. It has the biggest three bastions in the world. When looked for with some traditional Turkish food. And amazing traditional Turkey dance shows. நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். டின்னர் சாப்பிட்டுட்டே டான்ஸை என்ஜாய் பண்ணலாம். So here are some pictures and videos for you all. நிறைய ஃபேமிலிஸ் வித் கிட்ஸோட தான் இந்த டின்னர் க்ரூஸ்க்கு வருவாங்க. ஸோ ஈவன் கிட்ஸ் வில் என்ஜாய் திஸ். இந்த ட்ரிப் ஒரு 3 to 4 hours இருக்கும். ஓவரால் கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் க்ரூஸ் டின்னர். டெஃபினெட்லி யூ வில் லவ் திஸ். Next is Bursa. This is the most exciting part of our trip. From Istanbul to நீங்க Bursa போகிறதுக்கு பெஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா ஃபெரி தான். It takes nearly 1.5 hours to reach Bursa from Istanbul. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேஸ். இங்கே நிறைய சீகுல் பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் இந்த ட்ரிப்பை. புர்சா ரீச் ஆனதும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் ஃப்ரம் இஸ்தாம்புல் டு புர்சா. ரொம்ப ஃப்ரீசிங்காகவே இருந்தது டெம்பரேச்சர். அண்ட் நாங்கள் ஒரு பிரேக் எடுத்தோம் ஃபார் லன்ச் அண்ட் ஃபார் ஷாப்பிங். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், டர்க்கியில் டர்க்கிஷ் டிலைட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். கண்டிப்பாக டர்க்கியில் இதை ட்ரை பண்ணாமல் வராதிங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்படி டர்க்கிஷ் டிலைட்ஸ் ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே டர்க்கிஷ் ஸ்பைசஸும் ரொம்பவே ஃபேமஸ். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரம் புர்சா டு உலுதாக் எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு டெலிஃப்ரிக்கில் போகலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதில் ட்ராவல் பண்ணும்போது. அண்ட் இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -8 டிகிரி. நாங்கள் டிசம்பர் மந்த் ட்ராவல் பண்ணதுனால ரொம்ப வெதர் ரொம்ப குளிராக இருந்தது. பயங்கர விண்டி. ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். இங்கே மோஸ்ட்லி எல்லோரும் ஸ்கீ பண்ணுவாங்க. அண்ட் உள்ள ஒரு கேஃபிடேரியா இருக்குது.
ஸோ நீங்கள் வார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டர்க்கிஷ் டீ குடிச்சிட்டு வார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் ஓப்பன் கேபிள் கார் சூஸ் பண்ணோம். சீரியஸ்லி திஸ் வாஸ் த மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் அண்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே ஃப்ரீசிங்காக இருந்தது. சரியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட எடுக்க முடியல, அவ்வளோ ஷிவரிங். We really had a great time here. Kids snowmanலாம் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஸோ டர்க்கி ட்ரிப்பில் கண்டிப்பாக புர்ஸா ட்ராவல் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் பிரின்ஸ் ஐலண்ட் ட்ராவல் பண்ணோம். அதுக்கும் ஃபெர்ரி தான் ட்ராவல் பண்ணணும். பிரின்ஸ் ஐலண்ட் இஸ் a chain of 9 islands. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஐலண்ட். இங்கே என்ன ஸ்பெஷல்னா பொல்யூஷன் ஃப்ரீ. நீங்கள் எந்த வெஹிக்கிளுமே இங்கே பார்க்க முடியாது. அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே எல்லாருமே சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் சைக்கிள் ஹையர் பண்ணி ஐலாண்டை சுற்றி பார்க்கலாம். இங்கே லோக்கல் பஜார் ரொம்ப ஃபேமஸ். எல்லா திங்ஸும் ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், பார்க்ஸ், கிட்ஸ் ப்ளே ஏரியா இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஐலாண்டில் நிறைய ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் இருக்கும். ஸோ எங்கள் ட்ரிப்பையும் மெமரபுளாக இருக்கணும்னு டர்க்கிஷ் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் ரிட்டர்னிங் பேக் டு இஸ்தாம்புல். Lovely sunset view from ferry. So finally we are back to Istanbul airport after a week trip. Traveling back to Riyadh, carrying lots and lots of Turkey memories. என்னோட 2 டர்க்கி ட்ரிப் வீடியோஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட டர்க்கி ட்ரிப்க்கு. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.